எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். அதுக்கு பிறகு நாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் காலையில் ரொட்டீன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். காலையில எந்திரிச்சு என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதிசயமோ என்னமோ நேரமா இன்னைக்கு எந்திரிச்சுட்டேங்க. 5:30க்கு எந்திரிச்சுட்டேன். 5:30க்குன்னா ஐ மீன் 5 மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சுட்டேன். எந்திரிச்சது பிறகு சரி ஓகே நம்ம கேஸ் தீர்ந்துருச்சு. நான் சொல்லவே இல்ல வீடியோஸ்ல. இன்னைக்கு சொல்றேன். கேஸ் தீர்ந்துருச்சு. அதனால நேரமா எந்திரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரமாவே எந்திரிச்சாச்சு. நானும் நேரமா எந்திரிக்கணும் எந்திரிக்கணும் எவ்வளோ நாள் இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்படி ஒரு 6 மணி ஆயிருது. ஆனா இன்னைக்கு நேரமா எந்திரிச்சாச்சு. கொஞ்சம் பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு, அதுக்கு பிறகு அந்த வியூ பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. நாங்க இங்க தான் சாப்பாடு செஞ்சாகணும். அதனால நாங்க அடுப்பெல்லாம் பத்த வச்சுட்டேன். பத்த வச்சுட்டு சரி ஓகே ஃபர்ஸ்ட்டே பாத்திரம்லாம் விளக்கணும்னு சொன்னேன்ல, அதெல்லாம் விளக்கி வச்சதுக்கு பிறகு, ஆ சாப்பாடு அரிசியெல்லாம் கழுவி வச்சுட்டேன். சரி ஃபர்ஸ்ட்டு நம்ம சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாப்பாடு வச்சுட்டோம்னாவே பாதி வேலை முடிஞ்ச மாரி. அதுக்கு பிறகு ரசம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அத்தை நைட்டே கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்கல்ல. அந்த கீரைய நம்ம வறுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாரி தான் நானும் இன்னைக்கு செஞ்சு முடிச்சுட்டேன். அதுக்கு பிறகும் அ நம்ம ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு வச்சுட்டு, அதுக்கு பிறகு ரசம் தாளிச்சு விடுவேன். அதுவும் வந்திருக்கும். அதுக்கு பிறகு கீரையும் வறுத்து வச்சுட்டேன். வறுத்ததுக்கு பிறகு சரி ஓகே நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல குட் வெயிப்பா இருந்துச்சு. ஏன்னா காலையில நேரமாவே எந்திரிச்சிட்டாவே வேலை சீக்கிரமாவே முடிஞ்சிரும். அதுக்கு பிறகு சப்பாத்தி தான் சுட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் டைம் இங்க இருக்கிறதுனால, நான் என்னால எடுக்க முடியல. சப்பாத்தியும் சுட்டு வச்சுட்டேன். நாங்க கேஸ் இல்லல்ல. அதனால இதுல தான் பண்ணியாகணும். இந்த ஆட்டுக்குட்டி வேற வந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா வெளிய தானே கட்டிப்போம். என்ட்ரன்ஸ் முன்னாடியே தான் நான் சாப்பாடுலாம் செஞ்சுக்குவோம். அதனால இங்க பாருங்க அப்படியே ப்ளூ கலர்ல இருந்தது. நான் பேசிட்டு இருக்க அப்படியே மாறிடுச்சு. சரி ஓகே நம்ம பேசிட்டே இருந்தா டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் வேலையெல்லாம் தொடங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்க அங்க போய் நின்னுட்டு இருக்கிறேன்னு பார்த்தீங்களா? விறகு 2 விறகு இருந்துச்சு. அது போதும் எரியறதுக்கு போதும். ஆனா இருந்தாலும் பத்தாது. விசில் சீக்கிரம் வராது. இன்னொரு விறகு எடுத்துட்டு வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு விறக தேடிட்டு இருந்தேன் வெளியே. அந்த வாழை மரம்லாம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல தான் இருக்கும். போயிட்டு நானும் எடுத்துட்டு வச்சுட்டேன். ஏன்னா அ விறகு வச்சிருக்கேன். அந்த விறகுலயே நான் எடுத்தது வச்ச விறகுலயே சாப்பாடு வச்சுட்டோம். அதுக்கு பிறகு நான் ரசம் தாளிச்சு விட்டேன். அந்த ரசத்த தாளிச்சு விட்டுட்டு, அப்புறமேட்டு கீரையும் வணக்கி விட்டுட்டேன். டீயும் அதிலேயே வச்சுட்டேன். சப்பாத்தியும் அதிலேயே சுட்டுட்டேன். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விறகடுக்குல சமைக்கிறதுல லேட் ஆகும் அவ்வளோதான். ஆனா ஈஸியா சமைச்சிடலாம். நேரமா எந்திரிச்சோம்னா ஈஸியா சமைச்சிடலாம். அதுக்கு பிறகு நான் சரி ஓகே நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு, நம்ம ரசத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் ரசத்துக்கு தான் நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் இது மட்டும் தான் வருது அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு கொஞ்ச நேரம் எடுக்க முடியல. அதுக்கு பிறகு ரசத்துக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, பார்த்தா விடிஞ்சிருச்சுங்க. இப்படியும் டைம் ஆயிருது. ஏன்னா, அதை இதையும் பண்ணிட்டு பண்றதுக்குள்ள. அப்புறமேட்டு சரி ஓகே ரசத்த தாளிச்சு விட்டாச்சு. அத்தை கொஞ்ச நேரம் டீ வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா, ஒரு 6 மணிக்கும் போல. 6:30 மணிக்கான டீ வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு நான் இப்பதான் ரசமே தாளிச்சு விடுறேன். ஏன்னா டீ வைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல. அதனால டீ எல்லாம் வச்சுட்டு, அதுக்கு பிறகு தான் நான் ரசத்திலே தாளிச்சு விட போறேன். ரசத்தையும் தாளிச்சு விட்டாச்சு. நீங்கலாம் உங்க ஊர் சைட்ல இப்படிலாம் சமைச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க. நாங்க இப்படிதான் சமைப்போம். எனக்கு நான் நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். என்னோட வீட்ட பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எங்க வீட்லயும் அங்கேயும் விறகு அடுப்புல சமைக்கிறதுனால, இங்க வந்தா எனக்கு சிரமமே இல்ல. அ என்ன கொஞ்சம் லேட் ஆகும். அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே இருப்பேன். அதுதான் ஒண்ணு. வேற கஷ்டமே எனக்கு தெரியல. ஏன்னா, அங்க இருக்கிற மாரியே தான் இங்கேயும். இங்க பாருங்க நான் ஒவ்வொன்னையும் காமிச்சுட்டே இருக்கேன். இப்ப ரசம் கொதிக்கிறதுக்குள்ள வேற மாரி ஆயிடுச்சு. அது பார்த்தாவே தெரியுது மாறிட்டே இருக்கு. அதுக்கு பிறகு கீரைய வணக்கி விட ஆரம்பிச்சுட்டேன். கீரையும் தாளிச்சு விட்டுட்டு, அதுக்கு பிறகு எங்க மச்சான்லாம் ஒரு புள்ள குட்டி புள்ள வந்திருந்தான். அவன் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்துட்டேன். விளையாண்டுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கீரையெல்லாம் தாளிச்சு விட்டுட்டு, ரெடி பண்ணி வச்சுட்டு, அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் நேரமா எந்திரிச்சனாலயோ என்னமோ தெரியல. ரொம்பவும் தூக்க தூக்கமா வர மாரி இருந்துச்சு. சலுப்பா இருந்த மாரி இருந்துச்சு. சரி ஓகே துணி நம்ம ஈவினிங் துவைச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, துணி ஈவினிங் துவைச்சுட்டு, இன்னைக்கு நாங்க அத்தை ஆடு கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு தான் நான் போயிருக்கேன். அங்க பேசியிருக்கேன். என்ன பேசியிருக்கேன்னு பாருங்க. இப்ப நான் பார்த்தீங்கன்னா, எங்க வந்திருக்கிறோம்னா, காலையிலலாம் சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சுட்டு, நீங்களே பார்த்துருப்பீங்க. வீடியோல வந்திருக்கோம். அதுக்கு பிறகு நாங்க இப்ப எங்க வந்திருக்கிறோம்னா, ஆடு கழுவுறதுக்கு வந்திருக்கிறோம். இப்பயும் ஆடு கழுவ பார்க்கலாமா? அத்தை அங்க கழுவிட்டு இருக்காங்க. நான் போய் காமிக்கிறேன். அப்புறமேட்டு காமிக்கிறேன். லாஸ்ட் ஒரு ஆடு கழுவும்போது மட்டும் போய் காமிக்கிறேன். ஓகே.
கிலோனால போனோம். ஆனா வந்து நம்மளால ஆடு கிளவ முடியல. ஏன்னா வந்து பக்கத்துல ஆடு வச்சுட்டு இருந்தவங்க ஓட்டிட்டு வந்துட்டாங்க. ஆடு தொழுவத்துக்கு ஓட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா வந்து என்னால ஆடு தொழ முடியல. அதுக்கு பிறகு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு குட்டி தூக்கம் போட்டுட்டேன். ஆம் நெக்ஸ்ட்டு நான் வந்து சமையல் வேலையும் முடிச்சுட்டேன். என்னோட காலையல் ரொட்டீன் வந்து இப்படிதான் இருக்கும். ஓகே. பாய். தேங்க் யூ.